லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 50வது இறைவார்த்தை வாசிங்க. லூக்கா நற்செய்தி 12:50. ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றுட்டாரு. ஆனால் இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. அந்த திருமுழுக்கு எது என்றால் சிலுவை. சிலுவைதான் அந்த திருமுழுக்கு. அந்த சிலுவையினால் தான் நாம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு என்பதனால் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது சிலுவை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதனையே மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை இன்னும் தெளிவாக விளக்குகிறது. மார்க்கு 10:38 வாசிங்க. இயேசுவோ அவர்களிடம், அவர்கள்னா இந்த இடத்துல யாக்கோபு, யோவான் இவர்களிடத்தில் பேசுறார். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் குடிக்க போற அந்த துன்ப கிண்ணத்துல உங்களால் குடிக்க இயலுமா? இரண்டாவது கேள்வி பாருங்க. நான் பெறப்போகின்ற திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா? அவர் பெறப்போகிற திருமுழுக்கு சிலுவை. அந்த சிலுவையின் வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. எனவே இயேசு ஆண்டவருக்கு திருமுழுக்கு தேவையா என்கிற கேள்வி எழுகிற போது இயேசு ஆண்டவருக்கு திருமுழுக்கு தேவையில்லை. அவர் பெற வேண்டிய அவசியம் இல்லை. யோர்தானுக்கு போனோம், அந்த இடத்துல ஞானஸ்தானம் வாங்கணும் அப்படின்னு அவருக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு பாவி அல்ல. மாறாக அவர் அந்த திருமுழுக்கை பெற்றதனுடைய அடையாளம் என்னவென்றால், ஒரு அடையாளமாக நீங்களும் நானும் மீட்பு பெறுவதற்கான பாதையை அவர் செம்மையாக்குகிறார். உன் பாவங்களையும் என் பாவங்களையும் சுமந்து கொண்டு என்கிற போது அந்த சிலுவையை சுமப்பதற்கான அடையாளமாய் அது இருக்கிறது. சுமந்து கொண்டு போய் அதில் மூழ்கும் போது எல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறது. நம் பாவங்கள், நம் துன்பங்கள், நம் வேதனைகள் எல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறது. மூழ்கும் போது, எழும்போது உயிர்ப்பின் அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக ஆண்டவர் எழுகின்றார். நம் அனைவரையும் அந்த மீட்பின் பாதைக்கு அழைத்துச் செல்லும்.